மக்களே, திஸ் இஸ் செகண்ட் பார்ட். முதல் வீடியோ நல்லா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, செகண்ட் பார்ட்டை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. The start of the tour, if you like. So sit back, guys, relax, and enjoy the views. அவர் டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம், பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை, எக்ஸப்ட் க்ரீனாக கிராஸ் அந்த மாதிரி. சரி, ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்றாங்க. நம்ம இதுவும் வீடியோ எடுப்போம், அந்த ரோடுனா எப்படி இருக்குது, வீடுனா எப்படி இருக்குது, என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு பார்க்குறக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இல்லைங்களா. பட் இது முறை பஸ்ஸில் போகிறதுனால நான் இங்கே பின்னாடி உட்காந்துட்டேன். ஆக்சுவலி முன்னாடி உட்காந்துருந்தா கொஞ்சம் வியூ நல்லா இருந்திருக்கும், ரெண்டு பக்கம் கவர் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் மேபி அடுத்த முறை எங்கேயாச்சும் போகும்போது முன்னாடி உட்காந்துக்கிறேன். பாருங்க, பாருங்க இந்த இடம். ஸோ நம்ம போகிறது ரிங் ஆஃப் கேரி. எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா இருக்குல்ல. அங்கே ஒரு வீடு பாருங்க, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்கு. பார்க்கலாம் பாருங்க. ரோடு நல்லா நீட்டாக இருக்குதுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. பட் இது எப்படி வீடியோ எப்படி வருதுன்னு தெரியல, ஏன்னா அந்த கண்ணாடியில் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒன் டே பிக்னிக்கோ இல்லை ஷார்ட் விசிட்டோ நீங்கள் எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் ஒரு மாதிரி இந்த ட்ராவல் பிளாக்கை முடிஞ்சால் இன்டர்வியூ பண்ணோம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன படிச்சிருக்காங்க, எப்படி இங்கே ட்ராவல் பண்ணிங்க, எல்லாத்துக்கும் வந்தாங்க, எங்களோட லைஃப் இங்கே எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி போடலான்னு ரெண்டு விஷயத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முயற்சி, ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் அதை மட்டும் பண்ணுவோம். அயர்லாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிடிக்கிற மக்களுக்கு நான் இதை நம்ம வீடியோ பார்க்கும்போது, தமிழ் மக்கள் பார்க்கும்போது நமக்கு ஃபேமிலி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேங்களா, நன்றி. கண்டிப்பாக பஸ் வந்துட்டு 120 ஸ்பீடில் போயிட்டுருக்குங்க. ஆனால் ஏதோ குதிரை வண்டியில் போகிற மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ ஸ்பீடாக போனால் கூட. ஏன்னா அந்த அளவுக்கு ரோடு எல்லாம் சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு போகிற மாதிரியே தெரியாது. எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது பாருங்களேன். முன்னாடி பார்க்குறக்கும் சைடில் பார்க்குறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சாரி. ஹலோ மக்களே, இது பார்த்திங்கன்னா ஒரு சன்னி டேவாக இருக்குது, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மழைகெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் ஆகிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ரேயர் பண்ணிக்கங்க, நல்ல வெதராக இருக்கணும்னு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ஏற்கனவே சாரி கேட்டேன், ஒரு 2-3 வாரமாக ஒழுங்காக ஆக்டிவாக இல்லை, மன்னிச்சுக்கங்க.
வீட்டுக்கு வீடு வாசப்படி என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டங்கள் ஒன்றுமில்லை, பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம வீடியோ அந்த பக்கம் திருப்பிடலாம். தேங்க்யூ. நான் ஏற்கனவே எப்பொழுதும் கேட்குறதா, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ. இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour ஆயிடுச்சுங்க. மறுபடியும் பஸ்ஸு போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 hourல கில்கேனி நேஷ்னல் பார்க்கில் போய் நிற்கும். பாருங்கள், சுற்றி வரமல்ல, நடுவில் மட்டும் ஒரு வீடு வெள்ளையாக தெரியுது பாருங்கள். கொஞ்சம் பஸ்ஸு ஸ்லோவாக போகுது. அப்போ கேமரா ஆடாம் பாருங்கள், நிறைய வீடு உள்ளே இருக்கு பாருங்கள். நல்லா இருக்கு பாருங்க, பெரிய பெரிய மரங்கள். இந்த மாதிரிலாம் ஃப்ரெஷ் ஏராக இருக்கும். என்ன சொல்கிறீங்க, நீங்கன்னா எந்த கம்பெனி இல்லாத மாதிரி இருக்கு, எந்த பொல்யூஷனும் கிடையாது. சூப்பராக இருக்குங்களா. வேறு பஸ்ஸு வேகமாக போகும்போது ஆடுது. அப்போ உங்களுக்கு பார்க்குற கரெக்டாக தான் நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். பட் எந்த எனக்கு ஃபுல்லாக எடுக்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. பட் பார்க்கலாம் இருங்க. நெக்ஸ்ட் வீக் நான் வந்துட்டு கேரி போவேன். அது போய் டெஃபினட்டாக நான் பஸ்ஸுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். பஸ்ஸுக்கு முன்னாடி இல்லை, இப்போ அந்த மொதல் சீட்டில். சரி, காமெடியாக வருது பாருங்கள். பெரிய பாறையை உடைச்சி தான் பஸ்ஸே போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில். பாம்பே போகும்போது பூனேயில் அந்த மலையை குடைஞ்சி தான் ட்ரெயினே போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி அது வேலை இதுதான். நாகரீகம் என்ற பேரில் இயற்கையெல்லாம் அழிச்சிட்ருக்காங்க. என்ன சொல்ல, எல்லா பக்கம் நடக்கிறது தான். ஆனால் மறுபடியும் ஒரு புது மாற்றம் வருங்க. என்ன சொல்கிறீங்க, ரொம்ப வண்டி ஸ்லோவாக போகுது. ஒருவேளை இங்கே அப்படி தான் அவ்வளோ ஸ்பீடு தான் போகணுமான்னு தெரியல. பாருங்கள், இதெல்லாம் மலைங்க. நல்லா எடுத்து பஸ்ஸு போயிட்டுருப்பாங்க. இயற்கையை சுரண்டி பஸ்ஸு போயிட்டுருக்கு. யாருங்க அப்படி காட்டலாம். சாரிங்க, நிறைய பேர் மண்டை தெரியுது, கொண்டை தெரியுதுன்ட்டு ஒரு வடிவேல் காமெடி வரும் இல்லைங்களா. இது வந்து சார்ஜரு, நம்ம மொபைலில் தான் சார்ஜர் போயிட்டுருக்கு. எனக்கு முன்னாடி ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க. அவங்க தலைகளே டச் பண்ணி போகிறேன். அதனால் எப்படி வந்துடலாம். பரவாயில்லைங்க, சன் வெளியில் வருது. நீங்கள் என்ன யோசிப்பீங்க, நம்ம ஊரில் எவ்வளோ வெயில், நான் உங்கள் ஊருன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் எவ்வளோ வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு. பட்டு இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, வெயில் அடித்தா அவ்வளோ சந்தோஷங்க. போன வெள்ளி சனி ஞாயிறு ஒரு 3 நாள் ஷார்ட் சம்மர்னு போயிட்டுருக்கேன். இங்கே 3 நாள் வெயில் அடித்தாவே ஷார்ட் சம்மர்ன்றாங்க, கோடை காலம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஊரில் அவ்வளோ வெயிலுக்கு மத்தியில் செம்ம குளிர் அடிச்சுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் மாதம், மார்கழி மாதம், அந்த டயத்தில் எப்படி குளிர் அடிக்கும், அப்படியே த்ரூ அவுட் இருந்தால் நமக்கு வருஷம் ஃபுல்லாக அப்படி இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே வருஷம் ஃபுல்லாக குளிர் மழை அப்படி தான் இருக்கும். திடீர்னு வெயில் அடிக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். சொல்லுங்கள், என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் பேசுகிறதெல்லாம் மாறி மாறி அதே தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இயற்கை வளங்கள் இப்போ அயர்லாண்டை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு க்ரீன் தான். என்ன சொல்கிறீங்க, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் இருக்கும். பச்சை பசேலுக்கு நடுவில் வீடு பாருங்க, அழகாக இருக்கா. ஸோ
சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க, ஸ்ட்ரகிளை கண்டு பயப்படாதீங்க. இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடத்தை தான் கொடுக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கணும். அந்த ட்ரூத் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாழ்க்கை. அதாவது கஷ்டமான சூழ்நிலைகளில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, நம்ம ரொம்ப மன குழப்பத்தில் இருக்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு டிரைவ் போங்க, இயற்கையை பாருங்கள். நேற்று எப்படி இருந்துச்சு வாழ்க்கைன்னு யோசித்து பாருங்கள். நேற்றோட இன்றைக்கி லைஃப் பெட்டராக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நம்மளை சுற்றியே இருக்குதுங்க. நமக்கு என்ன வேணுமோ நம்மளை எடுத்துக்கலாம், நம்மளை சுற்றி தான் இருக்குது. அதான் அங்கே பாருங்கள், குரூப் ஆஃப் மாடுன்னு சொல்லலாமா இல்லை பசுன்னு சொல்லணுமா இருக்கு பாருங்கள். சூழ்நிலை கொண்டு தவந்து போகக்கூடாது. அதுக்கு ஒரு பதில் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சைலண்ட்டாக இருக்க கூட அதுக்கு பதிலாக இருக்கலாம். ஆனால் நான் தெரிஞ்சு இது வரைக்கும் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கோபமே படக்கூடாதுங்க வாழ்க்கையில். கோபப்பட்டால் நம்ம வாழ்க்கையில் நிறைய இழந்துருவோம். மறுபடியும் யாரையும் குறை சொல்லக்கூடாது, கோவப்படக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. கோவப்பட்டதுனால நமக்கு சரி இல்லை நம்மளை சுற்றி இருந்தவங்களுக்கும் சரி வலி, வேதனை, கஷ்டங்கள் நிறையா இருக்குது. அனுபவப்பட்டால் தான் எல்லாத்துக்கும் புரியும்பாங்க. அந்த அனுபவத்தில் தான் இப்போ என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. பட் அடுத்த சைக்கிள் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறீங்க? அதனால் நீங்கள் எல்லோரும் அனுபவப்படணுன்னு மட்டும் ஆசைப்படாதீங்க. அடுத்தவனுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இப்போ ஒரு சின்ன குழந்த சைக்கிள் ஓட்டு கீழே விழுதுன்னா அது ஒரு அனுபவம். ஆனால் அந்த குழந்தை ஏன் விழுந்துச்சு அப்படியே நம்ம ரியலைஸ் பண்ணணும்னா நம்ம விழமாட்டோம். ஓகேங்களா? பெடல் தப்பாக பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை நிற்கும் போது ஏறி உட்காந்துருக்கலாம், இல்லை அது பள்ளமாக இருந்திருக்கலாம், அங்கே ஒரு பள்ளம் இருந்திருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அடுத்தவன் பண்ணுற தப்புலேருந்து நம்ம கற்றுக்கலாம். அப்படின்னா அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அதனால் என்னுடைய அனுபவத்தை கேட்டிங்கன்னா, கோபப்படாதீங்க. கோபம்னால உடம்புக்கும் சரி இருக்காது, லைஃபுக்கும் நல்லா இருக்காது. அதனால் கோபம் வந்துட்டு ரொம்ப, அது எப்படி சொல்கிறேன்னு தெரில, ரொம்ப இழப்பு அதிக ஜாஸ்திங்க. அதனால் கோவப்படாதீங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, வேறு என்ன சொன்னால், மற்றவங்கள நல்லா மதிக்கணும், குறை சொல்லக்கூடாது. குறைனா நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் நடந்துகிட்ருக்கோம், ஈஸியாக அடுத்தவங்க மேலே பழி போட்டுருவோம். ஒன்றால் தான், உங்களால் அதாச்சு இதாச்சு. எல்லாருக்கும் வேறு எக்ஸாம் பேப்பருங்க. வாழ்க்கைனா எல்லாருக்கும் ஒரே பேப்பர் கிடையாது. எனக்கு தெரியும், இந்த 10th 12th ஒரு சில இடத்துலனா முன்னாடி 10th பின்னாடி 12th அதுக்கப்புறம் 10th அப்படி மாற்றி உட்கார வைப்பாங்க. ஏன்னா இந்த ஹெல்ப் பண்ணுவாங்க ஈச் அதர், இல்லை பேப்பரு, நிறைய ரீசன் இருக்குது. எனக்குன்னா அப்படி நடந்திருக்கு. ஒரே டயத்தில் எங்களுக்கு எக்ஸாம் வந்துச்சுன்னா மாற்றி முன்னாடி. ஸோ அவனுக்கு வேறு எக்ஸாம் கொஸ்டின் இருக்கும் எனக்கு. ஏன்னா அவன் 12th எழுதுவான், நான் 10th எழுதுவேன். இல்லை நான் 12th எழுதுவேன், இன்னொருத்தன் 10th எழுதுவான். அப்போ யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி. அதனால் வாழ்க்கையே அதாங்க, யாருக்குமே ஒரே கொஸ்டின் பேப்பர் கிடையாது.
என்னுடைய கஷ்டங்கள் சொல்லாமா, இல்லை என்னுடைய தேவைகள், இல்லை கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு நான் சொல்கிறது புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்க நீங்கள் ரியலைஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற முக்கியம் கிடையாது. ஒரு அமைதியாக, ஒரு பீஸாக, சந்தோஷமாக நம்ம செய்கிற செயலுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து போனாவே போதுங்க. மதிக்கணும், எல்லாரையும் மதிக்கணும். நீ மற்றவங்கள மதிக்கலையா அப்படின்னா மேபி இந்த ரீசெண்ட் இயர்ஸில் மதிக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்காக நான் யாரும் மதிக்கலையோ எல்லார்ட்டையும் தப்புன்னா நான் எல்லார்ட்டையும் போய் கேட்டிருக்கேங்க, சாரி சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ வாயிலாகவும் நான் சாரி சொல்கிறேன். ஒருவேளை என்னால் பாதிக்கப்பட்டவங்க நான் சாரி சொல்லிக்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 1996 வரணுங்க. ஏன்னா அப்போ தான் என் வாழ்க்கையே ஒரு 18 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் ஒரு ஹாஸ்டல் வாழ்க்கை, பாரி வயிற்று சோறு, ஃபுல்லாக சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா 17 வயசு வரைக்கும் ஹாஸ்டலில் இருந்தேன். ஆனால் காலையில் எழுந்தோடனே டிஃபன், ஒரு 8 மணிக்கு டிஃபன் இருக்கும், 1 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க, ஒரு 5 மணி போல் சுண்டல் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, நைட் 8 மணிக்கு சாப்பாடு. அந்த 2 கரண்டி அவ்வளோதான் போடுவாங்க, அவ்வளோதான் பட்ஜெட். அப்படி பாதி வயது சோடலே வளர்ந்தவனுக்கு பெங்களூர் போனோடனே பிரியாணி கொடுத்தாங்க. பிரியாணின்னு சென்ஸ் இந்த லைஃப் சேஞ்ச் ஆகுது, அதை சொல்கிறேன். சாரி, எனக்கு என்ன அறியாமே சிரிப்பு வந்துச்சு. சிரிப்பு ஏன் வருதுன்னா, கஷ்டம். நான் எப்பொழுதுமே கஷ்டம் வந்துச்சா என்ன அறியாமல் சிரிச்சிடுவேன். ஏன்னா இன்றைக்கி கஷ்டமாக இருக்குன்னா நான் அப்படி கஷ்டப்பட்டு வாழலையே அப்படின்ற ஒரு தோணும் எனக்கு. புரியுதுங்களா? அப்போ நான் சாரி கேட்கணும்னு தான் சொல்லுவேன். முன்ன பின்ன தெரியாதவங்க பெங்களூரில் ஒரு சின்ன ரூம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். அவங்க பேர்னா வேண்டாம், அவங்கன்னா என் வீடியோ பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஒரு வீடு, காலையில் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி, அப்புறம் டீ போட்டு கொடுப்பாங்க. ஒரு வாய்ஸ் வரும், கோபி அப்படின்ட்டு. நான் பேசும்போதே என்னுடைய மனசில் ஒரு விதமான குற்ற உணர்ச்சி, ஒரு மாதிரி லைட்டாக வலிக்குது. அவங்கள்ட்டே நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரிங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன், எனக்கு என்ன பேசுன்னு தெரில. மேபி என்னோடய லைஃப் ஜேர்னியை நான் சொல்கிறேன். யாராவது ஒருத்தருக்குனாச்சும் நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எனக்கு ஒரு வெற்றி தான். எனக்கு அவங்களுக்கு தான் சாரி சொல்லணும். அந்த ஆண்டி அங்கிளுக்கு, அந்த ஃபேமிலிக்கு மொத்தமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் என் கூட படித்தவங்களுக்கு, டிப்ளமோ படித்தவங்களுக்கு, பர்டிகுலராக ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப சாரி சொல்லணும். ஏன்னா பரீட்சை எழுதும்போது கூட அவங்க பரீட்சை எழுதாமல், நீ நல்லா எழுது கோபி, நீ எழுதுனா போதுன்னு சொன்னவங்க. அவங்கள்ட்டையும் நான் சாரி சொல்லிடுறேன். வாழ்க்கையில் நம்ம தெரியாமல் சின்ன சின்ன தவறுகள் வந்துட்டு நம்மளை ரொம்ப கஷ்டப்பட வைக்குதா என்னான்னு தெரியல. பட் ஓவராலாக சாரின்னு சொல்லிட்டு நம்ம வேறு இடத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் சேலத்தில் ஒரு 6 மாதம் படித்தேன். எல்லா பக்கமே ஒரு காமெடி பீஸாக தான் நான் இருந்திருக்கிறேன். எல்லாரும் மற்றவங்க என்னை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாமான்னு தெரியல. ஒரு ஸ்டேஜில் அந்த நல்ல வாயை சம்பாதிச்சது நார வாயை செலவு பண்ணுறான்னு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா?
அந்த பாட்டுனா எனக்கு ஒத்து வருமான்னு தோணும். ஏன்னா எங்கள் ஐயாவே கேட்பாரு, ஏன்டா அடுத்தவனுக்காக போய் இப்படி வேலை செய்கிறேன் பாரு. எனக்கு புரியல. நான் போகிறது டியூட்டிக்கு போகிறேன், மாத சம்பளம். ஆனால் அவர் சொன்னார், ஏன்டா அடுத்தவனுக்காக போய் இப்படி வேலை செய்கிறேன்னாரு. சொல்கிறவங்க நமக்கு என் மண்டைக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்களான்னு தெரியல. இல்லை அவங்க சொன்னது ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னு தெரியல. பட்டு மற்றவங்கள யூஸ் பண்ணி யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. டைமிங் இப்போ நான் உங்கள்கிட்ட இருந்து ஒரு 10 ரூபா நான் நாட்டையை போட்டேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு ஒரு 100 ரூபா தேவையில்லாத செலவாகுங்க. புரியுதுங்களா? அதனால் மற்றவங்கள ஏறி மிதிச்சோ இல்லை அவனை ஏமாற்றியோ வெற்றி காண முடியாது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிளானிங், ஹார்ட் ஒர்க்கு, அது மட்டும்தான் இருக்கணும். போட்டி பொறாமைன்னா இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க தனிப்பட்ட டேலண்ட் இருக்குது. என்னை பற்றி கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை என்னுடைய சீனியர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா யாரும் அவ்வளோ தவறாக சொல்ல மாட்டாங்க. நான் யாருக்கும் தவறு பண்ணதில்லை. ஆனால் இருந்தாலும் கோவப்பட்டிருக்கேன், நிறையா கோவப்பட்டிருக்கேன், எல்லார்ட்டையும் கோவப்பட்டிருக்கேன். அதுதான் மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் சேலத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் திண்டுக்கல் போய் வேலை செஞ்சேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஓகே, வீட்டிலேருந்து போனால் ரெண்ட்டு தேவையில்லை, வீட்டில் தங்கிக்கலாம், வீடு கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பிளானிங், ஒரு திங்கிங். ஆனால் அந்த 99 பிப்ரவரியில் போனேன் திண்டுக்கலுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லைங்க, சாரி. அங்கேயும் எனக்கு ஒரு நாள் நல்லா ஞாபகம் இருக்குது. என்னுடைய டாக்டரோட ஒய்ஃப் சொன்னாங்க, எனக்கு காது படவே சொன்னாங்க, அவன் வெள்ளையாக இருக்கான்ற திமிரு அவனுக்கு. 99 எனக்கு வந்துட்டு எவ்வளோ வயசு? 21. ஆமாம், 20-21 வயசு. 21ன்னு வச்சுக்கோங்க. பிப்ரவரியில் வந்துட்டு ஆமாம் 20. பிப்ரவரினா 20 தான் நடக்குது. ஜூன் வந்தால் தான் 21 ஆகுது. அப்போ 20 வயசில் நான் வேலைக்கு போயிட்டேன். அவங்க சொல்கிறாங்க, அவனுக்கு வெள்ளையாக இருக்கின்ற திமிரு. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இல்லை யார் என்னென்ன பார்க்க மாட்டேன், கரெக்டாக பண்ணால் கரெக்டாக பண்ணணும். எனக்கு இந்த வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவேன். நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். தப்பு பண்ணுவேன், ஆனால் ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணான்னா நான் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் ஒரு வேலையை. அந்த மாதிரி ஸ்பீடு அது இன்னும் அப்படி தான் இருக்குது. ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை இப்போ பண்ணுறதில்ல, ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் 30 கேஸ் பண்ணாங்கன்னா நான் 50 கேஸ் 60 கேஸ் பண்ணுவேன். டபுள் த அமௌண்ட் ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, அந்த காசுனா எங்கடா போச்சுன்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. ஓகே, அப்படியே திண்டுக்கல்ல போய் வைக்கணும். அங்கேயும் அந்த கோபம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் அதுக்காக அவங்கள்ட்டே மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் சேலம் போனேன். சேலத்தில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். மன்னிப்பு கேட்டுக்கணும் எல்லார்ட்டையும். அப்புறம் மறுபடியும் ஒரு 1 இயர் கோர்ஸ்க்காக பெங்களூர் போனேங்க. அதுதாங்க நான் பண்ண மிகப்பெரிய தவறு. படிப்பு என்னமோ ஹெல்ப் பண்ணி நான் அயர்லாண்டு கூட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் சேட்டை பண்ணிட்டேன். அதுக்காகவும் நான் தப்பு. சேட்டைன்னா என்ன, நம்ம செய்கிற தப்பு வந்துட்டு ஒரு தவறு எதிர்காலத்தில் நிறையா பாதிப்பு ஏற்படுத்தும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அது ஏற்படுத்தும். அந்த ஒரு நியூட்டன்ஸ் லாங்கெலாம் எவ்ரி ஆக்ஷன் இஸ் த ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி, ஒரு பாலை ஒரு செவத்தில் விட்டு அஞ்சால் அந்த பால் நம்மளை தொட்டி தான் வரும். அது மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பாக நமக்கு ஒரு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்துங்க. நல்லதாக இருந்தால் நல்லது, கெட்டதாக இருந்தால் கெட்டது.
ஓகேங்களா. முடிச்சுட்டேன், கோர்ஸ் முடிச்சுட்டேன். அப்புறம் பெங்களூர்லேயே ஒரு 2-3 வருஷம் வேலை செஞ்சேன். அப்படியே போயிட்டு புருனை ஃபஸ்ட்டு புருனைக்கு போனேன். எங்கே பாம்பேலையா டெல்லியிலையா, சாரி டெல்லியில் தான் எனக்கு இன்டர்வியூ நடந்துச்சு. டெல்லியில் இன்டர்வியூ, அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங். டெஃபினட்டாக என்னுடைய ஸ்டோரி உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மண்டே மார்னிங் எனக்கு ஃபோன் வருது அந்த பெங்களூர் ஆண்டி வீட்டில். ஓபி உனக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்படின்றாங்க. சரி ஆண்டி, நான் வந்து ஈவினிங் வாங்கிக்கிறேன், நான் ஒரு 1 hour தள்ளி இருக்கேன் அங்கேருந்து. அப்போ நான் போயிட்டு ஈவினிங் டியூட்டி முடிச்சுட்டு நான் போயிட்டு வாங்கிட்டேன். தேர்ஸ்டே இன்டர்வியூன்னு போட்டிருக்கு. இன்னும் அந்த டேட் நல்லா ஞாபகம் இருக்குது. March 8 எனக்கு இன்டர்வியூ டெல்லியில். போயிட்டு இல்லை ஆண்டி எப்படி போக முடியும், இன்றைக்கி மண்டே ஈவினிங்கு, தேர்ஸ்டேனா எப்படி போக முடியும், ட்ரெயின்லேயே எனக்கு தெரிஞ்சது ட்ரெயின் தான் போக முடியும்ன்ட்டு. ஃப்ளைட் போனதே கிடையாது அது வரைக்கும் வாழ்க்கையில். சரின்னு சொல்லிவிட்டு இல்லை ஆண்டி போக முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு அந்த லெட்டர் வாங்கி மேல் பாக்கெட்டில் வச்சுட்டு நான் மறுபடியும் நான் எங்கே ஸ்டே பண்ணுறேனோ அந்த இடத்துல வந்துட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு பார்த்தான்னு சொல்லக்கூடாது, பார்த்தார். ஏன்னா அவர் என்னோட 2-3 வயசு மூத்தம். இப்போ அவர் பேர் சொல்லலாம். அவர் பேர் சகரியா சாமுவேல். சும்மா கவர்மெண்ட் ஹீரோ மாதிரி இருப்பார். எப்பொழுதும் இன் பண்ணி ஃபுல் சேவ் பண்ணி நல்ல மனுஷன், நல்லா இருக்கட்டும். என்ன கோபி என்ன பாக்கெட்டில் அப்படின்னாங்க. ஆனால் இவர் என்னுடைய கிளாஸ்மேட் வேறு. நாங்கள் டிப்ளமோ படிக்கும்போது 2 ஒன்றா படித்தோம். அப்புறம் தான் எனக்கு சகரியாவை தெரியும். பட் நாங்கள் 2 பேரும் அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் போய் நான் ஒரு டிபார்ட்மெண்ட். என்ன கோபி பாக்கெட்டில் நான் சொன்னேன் இந்த மாதிரி புருனை இன்டர்வியூ, ஆனால் வந்துட்டு தேர்ஸ்டே இன்டர்வியூ நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொன்னேன். March 8. ஏன்னா சகரியாவுக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்குது, ஓகேவா. அவன் புருனைக்காரன் எல்லாத்துக்கும் இன்டர்வியூ அனுப்ப மாட்டான்டா. அவன் அனுப்பிச்சான்னா அவன் ஆல்மோஸ்ட் உன்னை செலக்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி வாடா அப்படின்ட்டு சகரியாவே எனக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தாரு. எங்கே பெங்களூர் டு டெல்லிக்கு. அப்போ வேண்டாம், ஒருத்தவங்க கூட வந்தாங்க, அவங்கள பற்றி நம்ம இந்த இடத்துல பேச வேண்டாம். அந்த இன்டர்வியூக்கு வந்தாங்க. ஓகே, சகரியாக போட்டு கொடுத்தாச்சு. எனக்கு ஃப்ளைட்டில் போனதே கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு முறை. ஃப்ளைட் ஏர் டெக்கன்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ என்னாச்சு, வெனஸ்டே ஈவினிங் நான் ஏர்போர்ட்டு போயிட்டேன். அந்த கவுண்டரில் போய் நின்னோடனே அந்த லேடி கேட்டாங்க, நீங்கள் வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு கிரெடிட் கார்டில் புக் பண்ணிக்கிங்க, கிரெடிட் கார்டு கொடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயோ என்னடா புது பிரச்சனையாக இருக்கான்ட்டு. இல்லைங்க என் ஃப்ரெண்டு பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு. அதில் சாரி, அந்த டயத்தில் நான் சொல்கிறது 2007. ஆமாம், 2007 மார்ச்சில் என் ஃப்ரெண்டு தான் கார்டு வச்சு தான் மேபி அந்த தோஸ் டேஸில் வந்துட்டு கிரெடிட் கார்டை வச்சு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அது மாதிரி தப்பு பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா. இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல, சாரி. இல்லை கிரெடிட் கார்டு பார்க்காம நான் உங்களை அலோவ் பண்ண முடியாதுன்றாங்க. எனக்கு அப்போது ஒரு மாதிரி தெனாவட்டாக தான் இருப்பேன். நான் அலோவ் பண்ணேன்னா போ அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட். போ அப்படின்ட்டு போயிட்டேன். அப்போ இன்னொருத்தர் ஓடியாந்தார். வந்து என்னாச்சுன்னு சொல்லும்போது அங்கே ஒர்க் பண்ணுற டீம் மெம்பர். நான் அப்படி சொன்னேன், சரி எனக்கு தெரியாது, இதான் முதல்ல ட்ராவல் பண்ணுறேன். அப்போ அவர் சொன்னார், சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்து டெல்லி இறங்கணுன்னே உன் ஃப்ரெண்டை காண்டாக்ட் பண்ணி அவங்க ஒரு இமெயில் கொடுத்தாங்க, இந்த இமெயிலுக்கு அவருடைய டீட்டெயிலாம் வாங்கி எனக்கு அனுப்பிச்சிடுன்னு சொன்னார். இந்த உதவி என்னால் பண்ண முடியும், ஸோ தட் நீ கேன்சல் பண்ண தேவையில்லை அப்படின்னா.
ஓகே இந்த டீலிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே போய் எல்லாம் செக்கிங்லாம் முடிச்சாச்சு. ஃப்ளைட்லேயே உட்காந்தாச்சு. நண்பர்களே, அந்த வண்டி 4-5 முறை அந்த ஏர்போர்ட்டே சுற்றி வருது. டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மேலே இருக்குங்க. ஃப்ளைட்டில் இருக்க எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டானுங்க. அப்புறம் பைலட்லேருந்து ஒரு நியூஸு, சாரி இது ஏரோப்ளைனில் பிரச்சனையாக இருக்குது, இந்த வண்டி போகாது என்று எல்லோரும் கத்திக்கிட்டே இறங்கினாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இறங்கிட்டு, நமக்கு என்ன, அதுதான் முறை இல்லையா? சரி ஓகே, கவுண்டர்லேயே பிரச்சனையாச்சு. இப்போ ஏரோப்ளைனில் உட்காந்தா இங்கேயும் பிரச்சனையாச்சு. இருக்கு ஓகே, போகலைன்னா என்னடா இருக்குது அப்படின்ட்டு இறங்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு தான் அப்படின்னு வாழ்க்கையில் ஆச்சுன்னா எதுனாலும் சரி, வாழ்க்கையும் சரி, வாழ்க்கையில் நடக்கிற எதுவும் சொல்ல. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவோம், டேய் உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தடவி ஆற்று மண்ணில் எவ்வளோதான் உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணை தாண்டா ஓட்டும் எங்கள் அம்மா சொல்லும். அதுக்கு எதுவும் நல்லா பொருத்தமாக இருக்கும். பாருங்கள், கவுண்டர்லேயே பிரச்சனையாகி நான் வெளியே போக வேண்டியவன் இன்னொருத்தர் மூலியமா உள்ளே வந்தேன். ஏரோப்ளைன்லேயே பிரச்சனையாகிடுச்சு, இறக்கி விட்டாங்க. என்ன மட்டும் இல்லை, இருந்த 100 பேர்னு வச்சுக்கலாமே, எனக்கு எத்தனை பேர் தெரியாது, சாரி, ஒரு 100 பேரை இறக்கி விட்டாங்க. ஆனால் அதிலேருந்து ஒரு 4-5 பேர் பிஸ்னஸ் பேர் செம சண்டை போட்டாங்க. எனக்கு நாளைக்கு காலைல மீட்டிங் இருக்குது, நமக்கு இன்டர்வியூ இருக்குது, எனக்கு அது ஒரு சீரியஸ்னஸ் எனக்கு தெரியல. ஆனால் அப்போது எனக்கு 29 இயர்ஸுங்க. 29 இயர்ஸ் வயசு தான் ஆச்சுன்னு வழியே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது லைஃப்பை பற்றி. அதாவது டேக் இட் ஈஸி ஆட்டிடியூட், போடா இது இல்லாட்டி அது அப்படின்ற ஒரு இது, விச் இஸ் ரியலி குட். ஸ்ட்ரெஸ்ஸுனால் எனக்கு அயர்லாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையே எனக்கு தெரியும். இந்தியாவில் இருந்தேன் வரைக்கும், இல்லை புருனேயில் இருந்தேன், இல்லை மஸ்கட்டில் இருந்த வரைக்கும் அது நான் கவலையே பட்டது இல்லைங்க. எப்படினாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு வழி பார்த்துருவேன், எதுனாலும் பண்ணுவேன். இறங்கி அடித்தேன் வாழ்க்கையை. எல்லாம் சண்டை போட்டோன்னே அவனுங்க ஏரோப்ளைனில் ஏர் டெக்கான் கொஞ்சம் பயந்துட்டானுங்க. ஏன்னா இது கேன்சல், இந்த வண்டி இனிமேல் நாளைக்கு தான் வண்டின்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு செம்ம சண்டை போடவும் அவனுக்கு பயந்துட்டானு. சரி ஓகே, ஹைதராபாத்லேருந்து ஒரு வண்டி இப்போ பெங்களூர் வந்துட்டுருக்கு, அந்த வண்டியை நம்ம டெல்லிக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபியூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஃபியூ ஹவர்ஸ் ஆனோடனே வண்டி ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் வண்டியில் உட்காந்துட்டோம். ஆனால் நம்ம பெங்களூர்லேயே சகரியா வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணிட்டார். நீ போயிட்டு கொஞ்சம் நேரம் ஏன்னா ஈவினிங் வண்டி, நான் என்ன பெங்களூர் டெல்லி 1 ஹவர் தானே உங்களுக்கு, சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் அது. நான் போனதே மிட் நைட் ஆகிடுச்சு, ஏர்லி மார்னிங் ரூம் சொல்லலாம். ஆனால் அங்கே வந்தவன் ஒரு டுபாக்கு ஒரு பார்ட்டி, ஓகேவா, ஹலோ 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 சொல்லி கையை பிடிச்சிட்டு டெல்லியிலேருந்து ஒரு மிட் நைட்டில் எங்கேயோ கூப்பிட்டு போகிறான் 1 ஹவர் ட்ரைவில். நமக்கு வயிறுனா கலங்கிடுச்சு. ரொம்ப பயந்தாங்கொழி தான், பார்க்கறதுக்கு தான் பில்டப்பாக இருந்தேன், ரொம்ப பயந்தாங்கொழி. பேசிட்டே போகிறான். ஆமாம் நண்பர்களே, மக்களே, அவன் ஒரு ரூம் காட்டினாங்க. பெட்ரூமில் பெட்டே கிடையாது, டாய்லெட்டில் பெரிய கல்லை தூக்கி போட்டிருக்கானுங்க. அந்த கண்ணாடி ஒன்று இருக்குது, அது பாதி உடஞ்சிருக்கு. யோசித்து பாருங்க, நடு ராத்திரி இதுதான் ரூமுன்றான். டேய் என்னடா சொல்கிறீங்க, இந்த 1 ஹவர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நம்ம காசு கொடுக்கணும், ரூமில் தங்கினதுக்கு காசு கொடுக்கணும். காசு போனால் போகிறது பாருங்கள், இப்போவும் பாருங்களேன், அந்த காசு போனால் போகுதுன்னு தான் சொல்ல வேலையா, அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது. ஓகே, அகைன் லைஃப்பை தவிர எதுவுமே ஒரு விஷயம் இல்லை இல்லைங்களா. வந்து இறங்கி ஐ மீன் நம்ம இங்கே வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இனிமேல் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் போகிற வரைக்கும் பேசுகிறேன். எனக்கு ஒரே பயம், நைட்டில் தூங்கவே இல்லைங்க. ஆமாங்க, கிலானி வந்துட்டோம். இங்கே ஒரு பஸ்ஸு நிற்கும், கிலானி.
சூரிய வெளிச்சம் வந்தோடனே அந்த ஹோட்டல் விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அவனும் எங்கேயும் போனவே ரோட்டுக்குள்ள வந்தான். அப்பா எவ்வளோப்பா ஃபீஸு, என்னை வந்துட்டு அந்த டெல்லி எம்பசியில் மட்டும் புருனே எம்பசியில் மட்டும் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஓ எஸ் நோ ப்ராப்ளம் சொல்லி அவன் எவ்வளோ காசு கேட்டானோ அதையும் கொடுத்துட்டு வந்து இறக்கி விட்டான். இப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். அதனால் இப்போ நிறையா நேரம் என்னால் பேச முடியாது. ஆனால் இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த வீடியோ போகும்போது அந்த புருனே இன்டர்வியூ எப்படி பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். அங்கே யாரெல்லாம் மீட் பண்ணேன், அதில் நடந்த சுவாரஸ்யம் எல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா நண்பர்களே? தேங்க்யூ. எல்லாம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மேபி காட் செம்ம அடிங்க, பெரிய பள்ளத்தில் வண்டியை விட்டார். மேபி இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வரட்டுங்களா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோ. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட். மக்களே ப்ளீஸ் லைக் த வீடியோ, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் பெரிய கஷ்டத்தின் நடுவில் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு அச்சீவ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பபாய்.